அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வெப்ப அலை அப்படின்னு சொல்ற ஹீட் வேவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தொடர்ந்து இருக்கும். இது வழக்கமான வெப்பநிலை, டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல அந்த வெப்பநிலை சற்று உயரும், அதுவும் அதிக அளவுல உயரும். அத கடுமையான வெப்பநிலை, ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மாதிரி உயர்ந்த வெப்பநிலை ஒரு நாள் மட்டும் இல்லாமல் ஒரு 3 நாளைக்கு மேல தொடர்ந்து நீடித்தால் அதை நாம ஹீட் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய வழக்கமான வெப்பநிலை ஒரு 35 டிகிரி செல்சியஸ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப்பநிலையை விட ஒரு 3ல இருந்து அதிகபட்சம் 6 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தால் அதை நாம வெப்ப அலை அப்படிங்கிற ஹீட் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை 6 டிகிரி செல்சியஸ்க்கு மேல 7 டிகிரி செல்சியஸ் அப்படி மெயின்டைன் ஆனால் இதை நம்ம சிவியரான ஹீட் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சமவெளி பகுதியில சாதாரண வெப்பநிலை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதிகமான வெப்பநிலை எவ்வளவு, அதே போல மலை பகுதிகளில் சாதாரண வெப்பநிலை எவ்வளவு, அதை பொறுத்து அதிகமான வெப்பநிலை எவ்வளவு அப்படின்ட்டு நம்ம குறிப்பிடலாம். இதே போலதான் கடலோர பகுதிகளில் வழக்கமான வெப்பநிலை எவ்வளவு, அதிகமான வெப்பநிலை எவ்வளவு அப்படின்ட்டு நாம குறிப்பிடலாம். இந்த ஹீட் வேவ் அப்படின்னு சொல்ற வெப்பநிலை அதிகமானா உடல்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் சத்து குறைபாடு ஏற்படும். இதைதான் நம்ம டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நீர் சத்து மட்டுமல்ல, எலக்ட்ரோலைட்டும் சேர்ந்து இழப்பு ஏற்படும். இது தவிர வெப்ப காய்ச்சல், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். வெப்பம் திடீர்னு அதிகமாகும் உடல்ல. இது தவிர டயர்ட் அப்படிங்கிற சோர்வு ஏற்படும், தலை சுற்றல், அதே போல கிறுகிறுப்பு, மயக்கம், இது எல்லாமே ஏற்படும். அப்ப இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிற இந்த வெப்ப அலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியா சொன்னோம்னா பருவநிலை, குறிப்பா வானிலை. நேரடியான வெப்பம் பாத்தீங்கன்னா, வானத்துல மேகம் இல்லாதனால இந்த வெயில் காரணமா அப்படியே கீழே பூமிக்கு வருது. பூமிக்கு வந்தா பூமியில மரம் இல்ல, சோ இதனால காற்றோட்டம் இல்ல, இதனால அந்த வெப்பத்துக்கு குளிர்ச்சி கிடைக்கல. அதனால அந்த வெப்பம் அப்படியே ஹீட்டாவே நமக்கு கிடைக்குது. இது தவிர மண்ணுல ஈரப்பதமும் இல்லை. சோ இது மாதிரி இந்த ஹீட் வேவ் அப்படின்னு சொல்ற வெப்ப அலைக்கு காரணம் வெப்பம், அதே போல பருவநிலை, அதே போல மனிதனுடைய செயல். இதுல மனிதனுடைய செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடுகளை அழித்தலாம், மரம் இல்லாத போதும். சோ இதெல்லாம் சேர்ந்ததுனாலதான் இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிற வெப்பநிலை உருவாகுது. இந்த ஹீட் வேவ்ங்கிற வெப்பநிலை அதிகமா உருவாகிறத யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குன்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது அலர்ட் கொடுக்கும். அதாவது எல்லோ அலர்ட், அது போல ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட், இது மாதிரி கொடுக்கும். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம செய்தி மூலமா டிவி, பேப்பர்ல தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவனமா இருக்கலாம்.